தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் 3 நாள் பயணமாக இந்தியாவிற்கு கடந்த திங்களன்று இரவு வந்தார். இரு நாடுகளிடையே உறவை மேம்படுத்தும் வகையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்திய பயணத்தை மேற்கொண்டுள்ள ஹிலாரி கிளின்டன் செவ்வாய்க்கிழமையன்று பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோரையும் அவர்களது இல்லங்களுக்கு சென்று சந்தித்தார். அவர்களது பேச்சில் சமீபத்திய மும்பை குண்டுவெடிப்பு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் நிலவும் தீவிரவாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தன. எஸ்.எம். கிருஷ்ணா தலைமையிலான குழுவுடன் ஹிலாரி கிளின்டன் குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது தீவிரவாதத்தை வேரறுப்பது, அணு ஆயுத விவகாரம், இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசப்பட்டது. அதன் பிறகு நிருபர்களுக்கு பேட்டியளித்த ஹிலாரி கிளின்டன், தீவிரவாதத்தை எதிர்த்து போரிடுவதற்கு இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். தீவிரவாதிகளின் புகலிடமாக பாகிஸ்தான் விளங்குவது பற்றி ஹிலாரி கருத்து கூறுகையில், தன்னுடைய சொந்த மக்களை காப்பாற்றுவதை கருத்தில் கொண்டு தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அவசியம் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். To protect its own territory and sovereignty, and to protect the lives of the people of Pakistan. And we have made it clear that we want a long-term relationship with Pakistan based on common interests, including a mutual recognition that we cannot tolerate a safe haven for terrorists anywhere. And when we know the location of terrorists whose intentions are clear, we need to work together in order to prevent those terrorists from taking innocent lives and threatening institutions of the state. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் ஆகியோரையும் ஹிலாரி கிளின்டன் தனித்தனியாக சந்தித்து பேசினார். சென்னை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட ஹிலாரி கிளின்டன் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவையும் சந்தித்து பேசினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து பேசுவது இதுவே முதல் முறை. இதனால் இந்த சந்திப்பு பெரும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.